ஜெகதீசன் ஐயா. ஆத்ம நமஸ்காரம். ஐயா ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம். கேக்குதா? கேக்குதுங்க, கேக்குதுங்க ஐயா. சரி, உங்களுடைய வீடியோ எனக்கு கொஞ்சம் ஆன் பண்றீங்களாங்க? ஆன் ஓகேங்க. பண்ணிருக்கிறேன். ஓகேங்க. நேத்து உட்கார்ந்து அதே பிளேஸ்ல உட்கார்ந்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்குங்க. கரெக்டா இருக்குங்க, கரெக்டா இருக்கு. ஓகேங்க, ஓகே. சரி. சந்தோஷங்க. இன்னைக்கு வந்து விஷ்ணுவனுடைய 5வது அவதாரமா இருக்கக்கூடிய வாமன அவதாரம். ஒரு சின்ன பையன், அந்த அரசர் பலி அவரு கேட்டது, அவர்கிட்ட கேட்ட இதுக்காக வேண்டி அவர் ஒரு 8 எடுத்து வச்சிருப்பாரு. அது பார்த்தீங்கன்னா அது யூனிவர்ஸை தாண்டி அது போயிருக்கும். ஸோ அது பார்த்தா ஒரு சிம்பிளா நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு யோக தத்துவம் இருக்கும். ஸோ அதைத்தான் நான் உங்களோட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேங்க. ஸோ அதுக்கான விளக்கங்களை கொடுங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இப்போ ஒவ்வொரு அவதாரமா விஷ்ணுவோட 10 அவதாரமும் எல்லாமே வேத இதிகாச பிராணாதிகள் எல்லாத்தையுமே நுட்பமா பார்த்தா எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு உண்மையான ஞானம் அடைவதற்கு தான் துணை செய்வதற்காக தான் பல்வேறு வகைகள்ல எல்லாம் நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய உணர்வு கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணும்போது அதை பத்தின எல்லா விஷயமும் எல்லா உண்மையும் ஞானத்திற்காக தான்ங்கிறது நமக்கு புரிய வரும். அந்த அடிப்படையில தான் இப்போ அவர் ரமேஷ் இந்த வகுப்பு தொடர்ந்து இதுல இணைச்சிருக்கிறாரு. தசாவதாரங்களை பத்தின விளக்கத்தை அந்த அடிப்படையில தசாவதாரத்தை பத்தி கொஞ்சம் ஏதோ ஓரளவுக்கு, அதாவது முழு கதையும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. நேற்று கூட ஒருத்தர் இந்த முழு கதையும் கொஞ்சம் நல்லா நீங்க விரிவா சொல்லனா நல்லா இருக்கும். முதல்ல கூர்மாவதாரம், மச்சாவதாரம் கொஞ்சம் நல்ல விதமா ஃபோக்கஸ் பண்ணீங்க. அப்புறம் வராக அவதாரம் கொஞ்சம் ஓரளவு நல்லா சொல்லியிருந்தீங்க. ஐயா விட்டு ஆனா விட்டு நரசிம்ம அவதாரத்துல வரும்போது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எல்லாம் நிறைய விட்டுட்டீங்க, சரியா வரல அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட நேரடியா பேசியிருந்தாரு. அப்புறம் சொன்னேன் இந்த நேரத்து கொஞ்சம் அப்படிங்கிறதுனாலதான் கொஞ்சம் சுருக்கமாக பேசினேன். அப்படியா? இப்ப கரெக்டா கேக்குதுங்களா? ஹலோ, ஐயா இப்ப கரெக்டா கேக்குதுங்களா? கேக்குதுங்க. ரமேஷ் கேக்குதுங்களா? கேக்குதுங்க. சரி. அதனால சரி. அதனால ஜனரஞ்சகமா பேச முடியாதனால கொஞ்சம் பௌராணிகர் அப்படின்னா அந்த புராணங்களை எல்லாம் பத்தி பேசுறவங்க அப்படின்னா அந்த பக்தி அப்படின்னா அந்த பக்தி நோக்கத்துல பேசுவாங்க. யோகி அப்படின்னா அந்த யோகத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதாவது என்ன நினைக்கிறாங்களோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு கருத்தா இருக்கும். அப்ப ஞான வழி அப்படின்னு சொன்னா ஞான விசாரணை சம்பந்தமா மட்டும் ஃபோக்கஸ் இருக்கும். அதனால சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படிங்கும்போது அந்த மாதிரி என்ன நோக்கமோ அந்த நோக்கத்துக்கு தகுந்த மாதிரி இந்த புராணங்கள் எல்லாமே பயன்படுத்திக்கிற மாதிரி எல்லா விஷயங்களுமே இருக்கும். எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். எந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எப்படி எடுத்துக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்க முடியும். அப்படி நேற்று நரசிம்ம அவதாரத்தை பற்றி நான் ஒரு விளக்கங்களை சொல்லிட்டு இருந்தோம். அதனால அது சொல்லும்போது கொஞ்சம் சில விஷயங்கள் கொஞ்சம் சுருக்கமாக சொல்ல வேண்டியதாக போச்சு. அது பிரகலாதனும் அப்புறம் தேவர்கள் துன்புறுத்தினதுனால அதுக்கப்புறம் அதெல்லாம் சேர்ந்து அந்த ஹிரண்யகசிபுங்கிற ஒரு சில துன்பங்கள்லாம் கொடுத்ததை வச்சு தான் அவதாரம்ங்கிறது ஏற்பட்டது. அப்படின்னா அந்த அவதாரம் ஏற்பட்டது எப்படி அவதாரமா வந்தாரு, அது நோக்கம் என்னங்கிறது இன்னும் கொஞ்சம் நுட்பமா நீங்க சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு அவர் ஆதங்கப்பட்டிருந்தாரு. அதனால லேசா அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தேன். இப்போ நம்ம வாமன அவதாரம் பற்றி பேசுறோம் இன்னைக்கு.
அதாவது சிறியவற்றுள்ளெல்லாம் நான் சிறியவன், பெரியவற்றுள்ளெல்லாம் நான் பெரியவன் அப்படின்னு. பெரியவற்றிற்கும் பெரியது, சிறியவற்றிற்கும் சிறியது அப்படின்னு பார்த்தா அது பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பிரம்மம் பெரியதுன்னா சின்னதெல்லாம் அப்பதான் அதுதான் பெருசு, பெருசுலாம் அதான் பெருசு. அப்ப சிறியவற்றிலும் சிறியது அதுதான். அதை தாண்டி இன்னொன்று இருக்க முடியாதுங்கிற இடத்துல எல்லை இல்லாதான் அப்படிங்கிற ஒரு இடத்துல சொல்லுவார் மாணிக்கவாசகர். அது மாதிரி எல்லை இல்லாத ஒரு தன்மையில இப்படின்னு வரையறை செய்ய முடியாத ஒரு இடத்துல இருக்கிறது தான் பிரம்மங்கிற. அது மாதிரி தெய்வீகம் அப்படிங்கிற ஆற்றல் வந்து அப்படிதான் இருக்குது. அப்படி வந்து மிகச்சிறியதா இருக்கக்கூடிய ஒரு ஞானம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரியதா இருக்கக்கூடிய ஒரு நிலைமையா நம்மளுக்கு ஞானம் வந்து நம்மளை இட்டு செல்கிறது. சாதாரணமா இருக்கக்கூடிய இடத்துல இருந்து உயர்ந்த இடத்துக்கு நம்மளை ஞானம்ங்கிற அடிப்படை கொண்டு போகுது. அந்த பைபிள்ல கூட ஒரு வாசகம் வரும், தேவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அந்த அடிப்படையில் நம்ம அதை பார்க்கலாம். அப்போ முதல்ல அந்த வாமன ரூபம் அப்படிங்கிறது வந்து எதற்காக வருகிறாரு அப்படின்னு பார்த்தா, இந்த அகங்காரத்தினுடைய பல்வேறு ரூபங்கள். அப்புறம் வந்து ஹிரணியன் வந்து நான் தான் அது அப்படின்னு அவன் தன்னையே கடவுளாக பாவிச்சிருந்ததுனால அந்த நரசிம்ம அவதாரம் வந்து இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு அந்த அவதாரம் எடுக்க வேண்டியதா போச்சு. அதே மாதிரி இந்த அவதாரத்துல இது என்ன ஏற்படுது அப்படின்னு சொன்னா, அதாவது இதுவும் அந்த பிரகலாதனுடைய வழிமுறையில வந்த மகாபலி சக்கரவர்த்தி அப்படிம்பாங்க. அப்போ அந்த மகாபலி சக்கரவர்த்தி, அவரோட மகன், இப்படி எல்லாம் இவங்கெல்லாம் சேர்ந்து 3 உலகங்களையுமே எல்லா விதமான தேவர்கள் எல்லாத்தையுமே அடக்கி ஆளக்கூடிய அளவுக்கு அந்த ரஜோகுணம் கலந்த சாத்வீக குணத்திலையும் கொஞ்சம் வந்து, அப்போ தான தர்மங்கள் எல்லாம் பண்ணக்கூடிய அந்த தன்மையில இருக்கிறாங்க. அதாவது எல்லா நுட்பங்களும் தெரிந்தவர்களா இருக்காங்க. தேவர்கள் தான் இருக்கிறதுலயே புத்திசாலிகள், அதிமேதாதிகள், அறிவாளிகள் அப்படின்னு. தேவ தர்மம் அப்படிங்கிறது உயர்ந்த அறிவு நிலை தான். அப்போ அந்த பரிபூரண நிலையில இருக்கக்கூடிய அவங்களையும் சேர்த்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் அளவுக்கு அவருடைய அகங்காரம் மிகுந்திருந்தது, அதாவது ஆணவம் மிகுந்திருந்தது. அப்படியெல்லாம் அவங்க தவம் பண்ணி அந்த மாதிரி ஒரு நிலையும், அசுரர்களும் காமிய தவம்பாங்க, அதாவது ஏதாவது ஆசை காரணமா வச்சு, குறிக்கோளை காரணமா வச்சு அதை ஜெயிப்பதற்காக தவம் பண்ணி அந்த குறிக்கோளை எய்துவது. அப்புறம் அந்த குறிக்கோள் எந்த தவத்தினுடைய அந்த வரத்தினுடைய தன்மை பொறுத்து வரமே சாபமாகலாம், சாபமே வரமாக மாறலாம், அந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம். அந்த மாதிரி அவங்க வந்து பெருந்தவம் செய்துதான் அந்த மாதிரி ஆற்றல் கடந்து 3 உலகங்களையும் ஆளக்கூடிய அந்த தன்மையில அவங்க இருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட தன்மையில அந்த நல்ல தான தர்மம் எல்லாம் செய்தா இன்னும் நம்மளுக்கு புண்ணியம் செய்யும் போது நமக்கு அதனால நிறைய நன்மை உண்டாகும், நம்ம என்றைக்கு அழியாமல் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையும் இதே மாதிரி ஆளுமை நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து. அப்ப நல்ல விதமா நம்ம இந்த ஆட்சியை கொண்டு போய் என்றைக்கும் நம்ம வம்சாவளியோட தலைத்து இப்படி இருக்கலாம் அப்படின்னு இந்த பிரகலாதனுடைய வம்சாவளி தான் இது. அப்போ தொடர்ச்சி மாதிரிதான் அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ அப்படி ஆண்டுட்டு இருக்கும்போது அவரு என்னன்னா, அந்த ஜனக மகரிஷி இதுல அஷ்டவக்ரரு போவார். அஷ்டவக்ரர் வந்து ஜனகருக்கு கொடுக்குற ஒரே உபதேசம் என்னன்னா, செய்பவன் நானல்ல என்கிற அமிர்தத்தை உண்டு இளைப்பாறுவாயாக அரசே. இவ்வளவுதான் அந்த உபதேசம். அதாவது நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்ங்கிறத விட்டுற வேண்டியது, அதுதான் அங்க அடிப்படை நோக்கம். அப்போ செய்பவன் நான் அல்ல, அதுதான் அங்க நோக்கம். அப்போ என் செயலால் ஆவது ஒன்றுமில்லை தெய்வமே உன் செயலை என்று உணரப்பட்டேன் அப்படிங்கிறத பட்டினத்தார் நமக்கு சொல்றது. அப்ப அந்த அடிப்படையில நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் நான் அப்படிங்கிறது அகங்காரத்தினுடைய நான். இப்போ கார்த்திகேயன் ஐயா பேசும்போது கூட அதை நோட் பண்ணாரு. அதனால தான்ங்கிற தானா இருக்கிற சக்திக்கு சலனம் உண்டானது போது மாயை வந்தது, அந்த மாயையிலிருந்து மனம் வந்தது, அந்த மனத்திலிருந்து அகங்காரம் வந்தது. அந்த அகங்காரம் தான் நான் தன்னை சொல்லிட்டு இருக்குது. ஆனா இதுக்கு அதுக்கும் அந்த அகங்காரத்துக்கும் ஆத்திரேசர் யாருன்னு கேட்டா மனம்தான். மனம் அகங்காரத்தை உள்ளே இழுத்து கொள்ளும் பொழுது அதுக்கு முடியும், உள்ளுக்கு வந்துடும் அகங்காரம் உள்ள. அப்போ அதே அகங்காரத்தை உள்முகமா செலுத்தும் போது நமக்கு இன்னர் டிராவல் கிடைக்குது அப்படிங்கிறது உண்மைதான்.
அந்த அடிப்படையில அந்த நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த இதுல தான தர்மங்கள் எல்லாம் நிறைய மகாபலி பண்றாரு. அப்படி பண்ணும்போது இந்த மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அதாவது ராஜ்ய பரிபாலனமும் சிறப்பாக இருக்கிறது. ஞானம், அறிவு, தெளிவு எல்லாத்துலயும் அவங்க ஃபோக்கஸா இருக்கிறாங்க. ஆனா நான்கிற அந்த அகங்காரம் மட்டும் போல, அதாவது மைல்டா மறைமுகமா எந்த விதத்திலேனும் அந்த அகங்காரம் இருக்கலாம் அப்படிங்கிறத இது காட்டுது. அதனாலதான் சாமி நமக்கு சித்தவேதத்துல நான் என்பதையும் உலகம் என்பதையும் மறக்க படித்தல், மறிக்க படித்தல், அதாவது உலக பொருள்கள் மேல் இருக்கக்கூடிய பற்றையும் விட்டுவிட வேண்டியது. அதாவது விசாரணை செய்யாம அந்த பற்றை விட முடியாது. அப்புறம் இந்த பொருள் எதனால் ஆயிருக்கிறது, அது நமக்கு அவசியமா, எந்த அளவுக்கு அவசியம், அது நிலைத்த தன்மையுடையதா, அனித்தியமான நிலைமையுடையதா அப்படிங்கிற விசாரணை வேண்டியிருக்கு. அந்த விசாரணை மூலியமா நித்திய அனித்திய வஸ்து வேகம் பண்ண சொல்றாரு. அப்பதான் மாயையை சுண்ட வைக்க முடியும், சுண்ட செய்ய முடியுங்கிறார். அப்ப நித்திய அனித்திய வஸ்து வேகம் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, உண்மையிலேயே அந்த பொருள்கள் மேல் இருக்கிற பற்று நல்ல விசாரணை பண்ணோம்னா நமக்கு அந்த இது நீங்கிருது. அந்த ஒரு முக்கியத்துவம் நமக்கு தெரியும். அப்போ அந்த பற்று நீங்குவது ஓடும் பொன்னும் ஒக்கவே நோக்குவர் ஞானியருங்கிற ஒரு வாசகத்தை எடுத்துட்டோம்னா எப்படி சமமா பார்க்க முடியும்? இன்னைக்கு தங்கம் என்ன விலை விற்குது அப்படின்னு சொன்னா, இதுவும் மண்ணாலானது, அதுவும் மண்ணாலானது. இதுதான் சுவாமி விவேகானந்தர் சொல்வாரு. ஒரு கைப்பிடி மண்ணை பத்தி நீ நன்றாக ஆராய்ச்சி பண்ணி செய்து தெரிந்து கொண்டால் மொத்த உலகத்தையும் பத்தி நீ தெரிந்தவனாகிறாய்பாரு. அப்ப அந்த விசாரணை பண்ணது மூலம் இது எந்த அளவுக்கு உபயோகம், தற்காலிக உபயோகமா, நிரந்தர உபயோகமா அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு நம்ம அதை எந்த அளவுல ஒரு சின்ன அளவுல ஃபார்மாலிட்டி அளவுல உலக பொருளை நம்ம வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறதுனாலதான் உலகம் பற்றை நீக்கி கொள்ள வேண்டும்ங்கிறது. அதுக்கப்புறம் நமக்கு பெருமை வேண்டும், நமக்கு ஸ்தானம் வேண்டும், நமக்கு மானம் வேண்டும், நான் பெரியவனாக்கும், நான் ஸ்தானியாக்கும், மானியாக்கும், இப்படிங்கிற நான்கிற அகங்கார உணர்வு, அது அறியாமை காரணமாக நான் தான் எல்லாம் செய்கிறேன், என்னாலதான் எல்லாம் செய்யப்பட்டது அப்படிங்கிறத அந்த தன்மையும் மறக்கணும். அதை விட்டுவிட வேண்டியது, அந்த பற்றை விட்டுவிட வேண்டியது. இதுதான் சாமி நான் என்பதையும் உலகம் என்பதையும் மறக்க படித்தல், மறிக்க படித்தல். அதுக்கப்புறம் தன்னை அறிய வேண்டுமானால் தன்னைத்தான் பார்க்க வேண்டும், மற்றவற்றை பார்க்க கூடாது அப்படிங்கிறதையும் சாமி நமக்கு சொல்றாரு. அந்த அடிப்படையில இங்க நான்கிற ஆணவமும் அகங்காரத்தினால அவ்வளவு பெரிய நுட்பமான அறிவு இருந்தும், எல்லா செல்வங்களும் இருந்தும், ஞானிகள் முனிவர்களை கூட ஆதரிக்கக்கூடிய தன்மை இருந்தும், சாது சம்ரட்சணம் போன்ற நல்ல தன்மைகள் மரியாதை எல்லாம் செய்யக்கூடிய தன்மை இருந்தும், 3 உலகங்களையும் ஆளக்கூடிய தன்மை இருந்தும், அதன் நான்கிற அகங்காரம் மறைமுகமா மாயையா உட்கார்ந்து இருக்குது அந்த சலனத்தின் காரணமா. அப்புறம் அந்த மனது அந்த அகங்காரத்தை விடுவதாக இல்லை. இப்போ இந்த அகங்காரம் இந்த சாதகனுக்கு போகணும். அப்படியானா அந்த மகாபலி அப்படின்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய செல்வந்தர். அதுவும் அந்த பூமி தேவ பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி அப்படின்னு சொல்லி கேரளாவை அந்த மாதிரி சொல்லுவாங்க. பரசுராமரால் கடலுக்கடியிலிருந்து வெளியில கொண்டு வரப்பட்ட பூமி அப்படிம்பாங்க. அந்த இடத்துலதான் அந்த சம்பவம் நடந்ததா சொல்லுவாங்க. அது எங்க இருக்கு அப்படின்னா, இந்த வாமனருக்கான கோவில் கூட அந்த கொச்சி ஏரியால எர்ணாகுளம் பக்கத்துல திருக்காக்கரை அப்படிங்கிற இடத்துல இருக்கு. திரு கால் கரை அப்படின்னா, திருனா தெய்வீகமான, கால் அப்படின்னா பாதம், கரை அப்படின்னா அந்த பதிவு இருந்த அடையாளம் அப்படின்னு அர்த்தம். இறைவனுடைய பாதம் பட்ட இடம், அந்த சம்பவம் நடந்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்காக்கரை அப்படிங்கிற இடம் எர்ணாகுளம் மாவட்டத்தில் இருக்குது, கொச்சி பக்கத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி அதுக்கான கோவில் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்துல உலகளந்த பெருமாள் கோவில் இருக்குது. அதே மாதிரி செங்கோட்டையிலும் உலகளந்த பெருமாள் கோவில் இருக்குது. இல்ல திருவிக்கிரம ரூபமா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு ஒரு காரணத்தை சொல்லும்போது, இப்போ இவர் தான தர்மம் பண்றதுல உயர்ந்து இருக்கும்போது இவருக்கு தன்மைய தெய்வீக சாத்வீக குணம் உள்ளிருந்து இவருக்கு உணர்த்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சு. உள்ளிருந்து ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க அப்படிங்கிற மாணிக்கவாசகர் சொல்லுவார். அப்படி உள்ளிருந்து ஓங்கக்கூடிய அந்த ஒரு தனித்தன்மையாக இவர் முன்னால ஒரு பிரம்மச்சாரியாக, ஒரு வாமன ரூபமாக, ஒரு சிறிய வடிவத்திலே பொறுமையா நிதானமா பணிவா நீங்க நிறைய தான தர்மங்கள்லாம் செய்ததாக கேள்விப்பட்டேன்.
நானும் உங்ககிட்ட தானம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இறை இவனுடைய ஒரு தன்மையாக அந்த இடத்துல அது காட்டப்படுது. அப்போ அவரு மகாபலியை பார்த்து தானம் கேட்கிறாரு. எனக்கு ஒரு 3 அடி நிலம் கொடுத்தா போதும், அவ்வளவுதான் எனக்கு தேவை, வேற என்னென்ன வேணும்னு கேட்கிறேன், ஒண்ணுமே வேண்டாம், இது இருந்தா போதும், அதிகமா நான் ஒன்னும் எதிர்பார்க்கல, வேற ஆசைப்படுறதெல்லாம் தப்பு, அது மாதிரி நான் சின்னதாக தான் எதிர்பார்க்கிறேன், ஒரு 3 அடி. அது 3 அடினா எப்படி, எந்த அளவுகோல்ல எந்த மாதிரி கேட்குறீங்க அப்படின்னு அவர் புத்திசாலித்தனமா கேட்கிறாரு. அப்ப என்னுடைய பாதத்திற்கு அப்படின்னா அவர் தன்னுடைய பாதத்தை காமிக்கிறார். என்னுடைய பாதம்னா அவர் சின்னதா குள்ளமா இருக்கிறாரு. வாமன ரூபங்கிறது குள்ளமான ரூபம் தான். அப்படிங்கும் போது மனிதனுடைய ஒரு தன்மையில ஒரு சின்ன ஆசைதான் படுறாரு அப்படின்னா, அது போதுமா, நிறைய வேணாலும் தர்றேன் அப்படிங்கிறாரு. இல்ல நிறைய எல்லாம் வேண்டாம், மொத்தமே 3 அடி என்னுடைய பாதத்துக்கு எந்த அளவு அளக்க முடியுதோ அதை மட்டும் நீங்க தந்தா போதும், அதுக்கு மேல நீங்க ஒண்ணும் தர வேண்டாம், அவ்வளவுதான் நான் எதிர்பார்க்கற தானம் அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்னா நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி போட்டு உடனடியா அந்த கமண்டலத்திலிருந்து ஒரு நீரை வார்த்து நான் தந்தேன் அப்படின்னா அவங்க கையில நீரை வார்த்துட்டாங்கன்னா கொடுத்ததாக அடையாளம். வாக்கு கொடுத்தாலோ அந்த நீரை சாட்சியா வச்சோ சூரியனை சாட்சியா வச்சோ செய்யறது, இப்போ சாட்சி வச்சு செய்யறது வழக்கம். நம்ம சாமியை நிரபராதியான ஆத்மா சாட்சின்னு சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி சாட்சி வச்சு செய்யறது வழக்கம். அந்த அடிப்படையில ஒரு நீரை வாக்க போகும்போது இவருக்கு ஒரு குரு இருக்கிறார். அந்த குரு வந்து, அதாவது மகாபலிக்கு ஒரு குரு இருக்கிறார், அது சுக்கராச்சாரியர், அசுரகுருன்னு பேர். தேவகுரு பிரகஸ்பதிங்கும் போது அசுரகுரு. இவர் வந்து ஒரு வண்டு ரூபம் எடுத்து நம்முடைய சீடர் வந்து ஏதாவது மாட்டிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரஜோகுணத்தினுடைய உணர்வு சக்தி ஆகப்பட்டது, மனதனுடைய உணர்வு சக்தி ஆகப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு வண்டு ரூபம் எடுத்து அந்த கமண்டலத்தினுடைய துவாரத்தை, கெண்டியோட துவாரத்தை அடைச்சுக்குது. அப்போ தண்ணி ஊத்தன வரமாட்டேங்குது. அப்போ ஒரு சின்ன குச்சி எடுத்து இந்த வாமன ரூபத்துல இருக்கிறவரு அந்த கெண்டியோட குச்சியில அந்த ஓட்டையில குத்துறாரு. குத்துன உடனே அது என்ன ஆகுதுன்னா அந்த வண்டோட கண்ணுல போய் பட்டுருது. அப்போ அந்த வலியில வண்டு வெளியே போயிடுது. அப்போ உடனே இப்போ பண்ணுங்க, அடைப்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாமனர் சொல்றாரு. அப்போ அப்படி குத்தப்பட்டதுல அந்த சுக்கராச்சாரியார ஒரு கண்ணு பழுது போட்டு போச்சு. அது என்னன்னா சூரியன் சந்திரன்ங்கிறத நமக்கு 2 கண்ணு, அதுல சந்திரன் ஒரு கண்ணு, அதாவது மனது. அந்த மனது ஒரு நில் பேலன்ஸ் ஆகணும், அது நிர்மலமாகணும். அப்படி அந்த பழுது கொண்ட வச்சு அந்த மனதை நிறுத்தணும். நிறுத்தினால்தான் தூய தன்மை, சத்துவகுணம், உண்மை தன்மை, மேலான உணர்வு எல்லாமே தெரியும். அதான் மன அவாங்கோசரம், மனம் கடந்த நிலைதான் ஞானம். உண்மை ஞானம்ங்கிறது மனத்துக்கு உட்பட்டு தெரிஞ்சுக்கிறது அல்ல, மனம் கலந்து தெரிஞ்சுக்கிறது தான் உண்மை ஞானம். அதுதான் உணர்வுன்னு அதுக்கு பேரு. அப்ப நீங்கள் ஜாக்கிரதையில் தான் இருக்கிறீரா அப்படின்னு ஒரு கற்றறிந்த பெரியவரை பார்த்து சாமி கேட்கும்போது அவர் தான் அப்போதான் அவர் யோசிக்கிறாரு. அச்சரம் தெரியுமான்னு நம்மளை பார்த்து கேட்டதுக்கு அர்த்தம் இதுதான், நம்ம உண்மையிலே உணர்வோட இல்லை, ஒரு அறியாமையாகிய தூக்கத்துல அகங்காரத்தினுடைய தன்மையில தான் இருக்கிறோம்னு புரிஞ்சுக்கிறாரு. இப்போ மனம் கடந்த நிலை தான் அது சரியானது. அப்போ அந்த அந்த குச்சி வச்சு குத்தின உடனே அவருடைய ஒரு கண் தெரியாம போகுது, சந்திரன் ஆகிய ஒரு கண்ணு வந்து பாதிக்கப்படுது. அப்ப சுக்கரனுக்கு ஒரு கண்ணு தான் இருக்கும், ஒரு கண்ணு வந்து இருக்காது. அந்த ஒரு அடிப்படையை நம்ம ஒரு புராணத்துல அப்படி காமிச்சிருக்கிறாங்க நமக்காக, ஒரு உதாரணம் புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்ப அந்த அடிப்படையில் கமண்டலத்திலிருந்து தண்ணீர் வார்த்து, சரி நான் இப்போ உங்களுக்கு 3 அடி நிலம் எடுத்துக்கொள்ளக்கு நான் சம்மதிக்கிறேன், நீங்க எடுத்துக்கோங்க, உங்க பாதத்தினால அளந்து எந்த இடத்த வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம். அப்படி சொன்ன உடனே ரைட்டுன்னு அப்பதான் அவரு தன்னுடைய பிரம்மமாகிய தன்மையில முழுவா விஸ்வரூபம் எடுத்து, அவர் கொடுத்த வாக்கை மீற முடியாதுங்கிறதுனால, வாக்கு வாங்கிட்டதுனால ஒரு அடியில மொத்த உலகத்தையும் அளந்துடுறார். அவர் பிரமித்து திகச்சு போய் ஜீவன்கிற நிலையில பிரகலாதனோட வாரிசு மகாபலி அப்படியே ஆச்சரியப்பட்டு பார்க்கிறார். அப்போ 2வதாக அடுத்த அடியில வான உலகம் முழுவதும் அளந்து விடுகிறார். இதுக்கப்புறம் உலகத்துல அளக்கறதுக்கு இடமே இல்லை, 2 அடியிலேயே எல்லாம் முடிஞ்சு போகுது. அப்புறம் 3வதாக இருக்கக்கூடிய அடிக்கு இடம் இல்லையே, இனி நான் எங்க அளக்கிறது அப்படின்னு சொல்லி அவரு, நீங்க 3 அடி தாரன்னு சொன்னீங்க, உங்க தானத்துக்கு குறைவு வருகிறதே, 2 அடி தானே எடுக்கப்பட்டிருக்குது,
இன்னொரு அடி வேணுமேன்னு இவரும் திகைச்சு போய் ஏதாவது ஒரு வழி பண்ணணுமேன்னு அவர் சரணாகதி தத்துவம் அப்படிங்கறத காட்டுற மாதிரி அந்த மகாபலி வந்து அவருடைய பாதத்துல விழுந்து என்னுடைய தலைமையில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களது மூன்றாவது அடியை அப்படின்னு அவர்கிட்ட பணிஞ்சு போயிடுறார். அப்போ அந்த தீர்த்தம் வாரி 3 அடி கொடுக்கும் போதே அவரோட ராஜ்யத்தன்மை முற்றிலும் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து விட்டதாக அர்த்தம். அப்போ உடல் பொருள் ஆவி 3ஐயும் குருவுக்கு தத்தம் பண்ணும் போதுதான் பூரண ஞானம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்குன்னு ஒரு தன்னுரிமை இல்லை. அதாவது நான் என்பதையும் உலகம் என்பதையும் மறக்க படித்தல் மறிக்க படித்தல்ங்கிற மாதிரி அந்த ஒரு இது வரும். அது அஷ்டவகர்கிட்ட ஜனகர் தான் அதே மாதிரி பண்ணுவார். உடல் பொருள் ஆவி 3ஐயும் தத்தம் பண்ணிட்டு தனக்குன்னு உரிமை இல்லை, குருவுக்கு தான் அந்த உரிமை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு தருவார். அந்த மாதிரிதான் இதுலயும் ஒரு 3 அடிய கொடுத்த உடனே எந்த உரிமையும் இல்லாத நிலையில மகாபலிக்கு வந்து இவர் சரண்டர் ஆகிறதுக்கு தன்னுடைய தலையை தவிர வேற இடம் இல்லை. அப்ப இவர் தலை தாழ்ந்து போறதுனால அகங்காரம் நசித்து போகிறது. அந்த சின்னதா இருந்த ஒரு அகங்காரமும் முற்றிலும் இல்லாமல் போகிறது. அதுதான் பூரண ஞானம். அப்ப அந்த முற்றிலும் அந்த அகங்காரம் நசித்து போன, அதாவது இறைவனுக்கே தானம் தந்தார் மகாபலி பிரகலாதனோட வாரிசு அப்படின்னு மக்கள் இன்னைக்கும் ஓணம் பெரும் பண்டிகையாக அந்த கோயில், குறிப்பான கோயில திருக்காக்கரை அதை அடிப்படையா வச்சு அந்த ஓணம் பண்டிகையெல்லாம் அஸ்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் வரைக்கும் ஓணம் பண்டிகையை 10 நாள் திருவிழாவா ரொம்ப விசேஷமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது அத்தப்பூ கோலம் போட்டு அது எங்கள் மகாராஜா இது மாதிரி ஒரு பெரிய தானம் இறைவனே தானம் வருவதற்கு எங்க மகாராஜா கிட்ட வந்தார். அந்த அளவுக்கு செழிப்பும் வசதியும் கொண்டது கேரளா அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல அவங்க தேவபூமி அங்கே இறைவனே வந்து பாதம் பதிச்சிடணும் அப்படின்னு ஒரு மனசு திருப்தியா அந்த விழாவை இன்னைக்கும் கேரளாவில் அது நடந்துட்டு இருக்குது. அந்த அடிப்படையில அப்போ பாதத்தை சிரசு மேல வைக்கிறாரு. அப்போ பாதத்தை சிரசு மேல வச்ச உடனே அவர் மொத்த அகங்காரமும் இல்லாம போன உடனே அவர் சுத்த சாத்வீகத்துல பரிசுத்தமா அந்த நிலைமையில அவருக்கு அந்த பரிபூர்ண தன்னுணர்வு நிலை ஏற்படும் போது அப்போ அவரை பாதாளத்திற்கு அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு பாதாளத்திற்கு மகாபலிய அனுப்பிச்சிடறார். அப்படின்னா அவருடைய அகங்கார தன்மையை எங்க அனுப்பிக்கிறோமோ அங்க அனுப்பிச்சிடாரு. சிவானந்தம் என்று தனியாக ஒரு ஜீவன் ஒன்றே உள்ளதுன்னு ஜீவன் தன் நிலையை பெறுகிறது. அகங்காரம் மறுபடியும் கீழே இருந்த அது தன்மை, அந்த கீழ்த்தன்மை கீழா நிலைக்கு போகிறது. இருந்தாலும் அந்த மக்களை ஆண்டு கொண்டிருந்த அந்த ஒரு தனிமை உயர்ந்த நிலையிலே அப்படி ஆண்டு கொண்டு இருந்த அந்த தன்மையினால ஒரு இந்த அளவுக்கு ஒரு தானம் பண்ணாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு புண்ணியம் உயர்ந்த நிலை அப்படிங்கிறதுனால அவருக்கு ஒரு நன்மை உண்டாகட்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில அவருக்கு ஒரு வரமாகவும் ஒண்ணு கொடுக்கிறாரு. வருடத்திற்கு ஒரு முறை நீ உன்னுடைய மக்களை வந்து பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசீர்வாதமா கொடுக்கறதா வருது. அப்போ அந்த மன்னன் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை அங்க விசிட் பண்றதாகவும் இறைவனும் அந்த தன்மையை அங்கு எழுந்தருளி தரிசிப்பதாகவும் ஒரு ஐதீகமா வச்சிருக்கிறாங்க. அதனால கேரளாவில அந்த ஓணம் பண்டிகையை ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு வர்றாங்க. இப்போ சித்தவேதத்துல கூட சாமி எரிசேரி அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காயில சமையல் பண்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு, அனுபவம் வரணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த கூட அந்த திருவோணம் பண்டிகை விசேஷமா பண்ணும்போது பண்றாங்க. அது எப்படி செய்யறது அப்படிங்கிறது ஒரு ஒரு விளக்கம் கூட இருக்குது. அது மாதிரி என்னென்ன மாதிரி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை இதுல கதை அப்புறம் நாட்டியம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அந்த திருவிழாவை ரொம்ப சிறப்பா பண்றாங்க. அதுக்கு காரணம் தர்மம் ஜெயிச்சது, ஞான யோகம் வெற்றி பெற்றது, அது போக பக்தி யோகம் வெற்றி பெற்றது, இறை நம்பிக்கை வெற்றி பெற்றது. அப்போ மனிதன் தெய்வீக தன்மையில ஆள முடியும் தன்னுடைய அகங்காரத்தை விட்டுவிட்டால் அப்படிங்கிற அகங்கார நாசமாயி பூரணத்தன்மை வெளிப்பட்டது. அது எல்லாத்தையும் சேர்த்து அது சிறப்பாக ஒரு திருவிழாவாக இருக்கட்டும்னு அதை வந்து தொடர்ந்து போக்கஸா பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பாதாளத்துக்கு அனுப்பப்பட்டாச்சு. அப்போ அந்த சாத்வீக குணத்தோட ஜீவனுடைய தனித்தன்மை தெய்வீகத்தோட கலந்து விடுகிறது. அப்போ அந்த நிலையில அந்த தானா இருக்கிற அந்த தனித்தன்மை அங்கு உணரப்படுகிறது. அப்படிங்கிறதுதான் இது இந்த அவதாரத்தோடைய தாற்பயம். அதாவது மகாபலி சக்கரவர்த்தி வந்து அவர் நோக்கம் கொஞ்சம் கொஞ்சமா ஏற்படுத்தப்பட்டாலும்
இறுதியாக அவர் அந்த அறிவு தெளிவை கொஞ்சம் கொஞ்சமா அடைஞ்சு தேவருடைய ஞானத்தையும் கூட தான் பெற்று இருக்கும்போது அந்த சிறு அகங்காரம் மற்றும் அவர் பரிபூர்ண ஞானத்தை அடைவதற்கு தடையாக இருக்கும்போது அந்த தெய்வத்தன்மையானது அவருடைய மறுபடியும் அந்த பரமாத்ம தன்மை தானாக பிரகாசித்து அவருடைய அறியாமையை நீக்கிவிட்டு அவரை பரிபூர்ண ஸ்திதிக்கு உயர்த்தி விட்டது. அதாவது அதர்மம் எந்த நிலையில சின்ன அளவில் இருந்தா கூட அந்த அதர்மம் நீக்கப்பட்டு அந்த பரிசுத்தமான தன்மை மேலான தன்மை அங்கு மேலோங்கி விட்டது அப்படிங்கிறது தான் அதோட தாற்பயம். அப்படி மேலோங்கினதுனால அந்த அந்த ஊர்ல வந்து இந்த விழாவை வந்து மிகச் சிறப்பாக ஓணம் பண்டிகையை அவங்க அப்படி கொண்டாடுறாங்க. அப்படின்னா இந்த விசேஷ சிறப்புக்கு என்ன காரணம் அப்படின்னா தன்னுணர்வு பெறுதல், தெய்வீக நிலையில் வாழ்தல் அப்படிங்கிறது தான் உயர்ந்த விஷயம். அப்போ சாமி சொன்ன மாதிரி நான் என்பதையும் உலகம் என்பதையும் மறக்க படித்தல், மறிக்க படித்தல் அப்படிங்கிற அந்த ஒரு இதுவும் அந்த இடத்துல அந்த வந்துடுச்சு. அதனால இந்த உயர்ந்த நிலையே நமக்கு இந்த அவதாரம், வாமன அவதாரம் ஆகிய சிறு உருவம் எடுத்து வந்து இறைவனுடைய தன்மை வந்து, அதாவது இந்த சிறு உருவம்ங்கிறது பிரம்மத்தினுடைய தன்மை அல்லது ஞானத்தினுடைய தன்மை, இல்லை நாம பிரணயாமம் பண்ணக்கூடிய அந்த ஒரு பயிற்சி முறை, பழக்க முறைன்னு கூட வச்சுக்கலாம். இது படிப்படியா வளர்ந்து அந்த பரிசுத்த நிலையை நமக்கு பெற்று தந்து விடுகிறது அப்படின்னு கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். அந்த அடிப்படையில தூய அறிவு முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு, சின்ன அளவுல ஆரம்பிச்சு, அப்போ பெரிய ஞானமாக, சுய ஞானமாக, சுயம் பிரகாச ஞானமாக, பேரறிவாக அது மிளிர்கிறது, ஒளிர்கிறது. அந்த உயர்ந்த தன்மை வெளிப்பட்டு விடுகிறது, எப்படியும் வந்து சேர்ந்துரும் அப்படிங்கிறது தான் இதனுடைய தாற்பயமா இருக்கு. இன்னைக்கு கூட நான் சொல்லும்போது ரொம்ப சுருக்கமான முறையில தான் இந்த சரித்திரத்தை வந்து, அதாவது இந்த வாமன அவதாரத்தை சுருக்கமாக தான் அப்போ கூட நான் சொல்லியிருக்கிறேன். இந்த ஃபோக்கஸ் வந்து நம்மளுக்கு யோகம், ஞானம் இதை பற்றினதாக இருக்க வேண்டும், பிராணாயாமம் பற்றியதாக இருக்க வேண்டும், வாசியோகம் சித்தவேதி பற்றியதாக இருக்க வேண்டும். வேறு அடிப்படையினால தான் இது இந்த அளவில் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். இப்போ அந்த சூரியன் சந்திரன்கிற அந்த ரெண்டு விஷயம் வந்து இது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சந்திரனாகிய மனது எப்பொழுது ஒடுங்குகிறதோ அப்பதான் அந்த சூரியனாகிய சைதன்யம், உயிர் பிரகாசம், சிவப்பிரகாசம் பரிபூர்ணமாக சிவசூரியன் என்று சொல்வார்கள், சூரிய நாராயணன் என்று சொல்வார்கள். இந்த பிரகாசம் எல்லாம் அப்போதான் நமக்கு பிரகாசிக்கும். அப்போ அந்த மனது அசையாம நிக்கணும். அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய அனுபவத்தை சொல்லவோ கேட்கவோ கூடாதுதான். இந்த இடத்துல இருந்தாலும் ஒரு சுருக்கமா ஒரு வார்த்தை, அந்த மனது நிக்கிறதுங்கிறதே எத்தனையோ வகையில நம்ம விளக்குனாலும் ஒரு நேரடியான ஒரு அனுபவம் மாதிரி லைஃப்ஸை தான் சொல்றேன். இருக்க மாட்டேங்குன்னு நம்புறேன். அதாவது முதல்ல வந்து நீங்க ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நீங்க அமைதியா ஒரு 20 நிமிஷம் எதையும் நினைக்காம இயல்பா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மூக்கு படுத்த உடனே மூச்சு வேகமா ஓடுற மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு அந்த சுவாசம் வந்து அந்த ஃபோர்ஸை குறைச்சி கொஞ்சமா குறையும். அப்ப எண்ணமும் கொஞ்சம் குறையும். அப்படியே அப்ப எண்ணம் குறையும், மூச்சும் குறையும். அப்புறம் உடம்புல இருக்கிற உணர்வு, கால்ல இருந்து உடல் தோல்ல இருந்து இந்த புற உணர்வோட வேகம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறையும். கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சா அதுக்கப்புறம் நீங்க அப்படியே நல்லா அமைதியா இருக்கிறதையும் அப்படியே உணர்வீங்க. ரொம்ப அசதியா இருந்தா இதெல்லாம் தெரியாது. சாதாரணமா இருக்கும்போது நான் சொல்றேன். அப்ப இந்த மாதிரி இருந்தீங்கன்னா அப்படி மெல்ல மெல்ல எல்லாம் அடங்கி அமைதியா ஆகும்போது அப்படியே மெல்ல தூக்கத்துக்கான ஒரு வாய்ப்பு வந்து சுவாசம் உள்முகமா திரும்பி இயற்கையிலேயே சாயந்தரம் 5:45 இருந்து அது ஆரம்பிச்சுக்கும். இருந்தாலும் அது நல்ல ஒரு குறிப்பிட்ட நேரம் நம்ம தூங்குறதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கும் போது, சாப்பாடு, மற்ற போக்குவரத்தோ, மற்ற உலக பிரச்சனைகள் எதுவும் இல்லாத போது நம்மளுக்கு மெல்ல அந்த தூக்கம் வந்து நம்மளை அப்படியே அப்படி தழுவ ஆரம்பிக்கும். அப்போ நம்ம அந்த சுவாசத்தை பார்த்தோம்னா நல்ல அழகா உள்முகமா நம்மளால கவனிக்க முடியுதுன்னா, கவனிக்க முடியுமான்னு கேட்டா கவனிச்சு பழகினீங்கன்னா கவனிக்க முடியும். அப்போ அழகா உள்ளது அந்த ஏர்முகமா உள்முக சுவாசமாகி நம்ம உடல் மனசு எல்லாம் அமைதியா போகும். இதே மாதிரி தூங்கிட்டு இருக்கிற நம்ம
உள்ள இருந்து குளிச்சுக்கவும் முடியும். அதுக்கும் பழகுனா முடியும். நல்லா தூங்கிட்டு இருந்து காலையில நேரத்துலலாம் நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது லேசா உள்ள முழிப்பு தட்டும்போது என்ன நடக்குது, இல்ல நைட்ல 1 பாத்ரூம் 2 மணிக்கு 3 மணிக்கு ஏதாவது அந்த சமயத்துல எந்திரிச்சிங்கன்னா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த சுவாசம் ஒருமுகப்பட்டு ஓடிட்டு இருக்கிறது தெரியும். நீங்க அழகா கவனிக்கலாம் தூங்கும்போது என்ன கதி இருக்குதுன்னு. அப்புறம் புருவ மத்தியில உங்க போக்கஸ் இருக்கும். 2 கண்ணோட பார்வையும் அசையாம அங்க இருக்கும். அப்போ எந்த இடத்தையும் அசைக்காம கொஞ்ச நேரம் அப்படியே நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா, எப்படி சுவாசம் ஓடிட்டு இருக்குது, எப்படி நம்ம கரெக்டா பின் பாயிண்ட்ல கண்ணு நிக்குது, எல்லாமே உங்களுக்குள்ளேயே நீங்க உணர முடியும். இப்படியெல்லாம் கூட நம்ம மனசு அசையாம இருக்கிறத நம்ம உணரலாம். இப்ப சாதாரணமா நம்ம சொன்ன மாரி ஒரு தியானம் பண்ணணுமோ அப்படின்ட்டு நான் படுத்த நிலையில கூட பண்ணலாம்னு சொன்னேன். அந்த மாதிரி நிலையில அமைதியா மனசு கொஞ்சம் கொஞ்சமா எண்ணம் சுவாசம் எல்லாம் கட்டுப்பாட்டுல வரும்போது நீங்க அப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வலது கண் அப்படிங்கிறதுக்கும் இடது கண்ணுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அப்போ வல்லாரோட இதுல கூட அதே மாதிரி இந்த வலது கண் தான் அந்த சூரிய பிரகாசத்துக்கு முக்கியத்துவம் காட்டுறாரு. அப்போ இந்த வலது கண்ணுக்கு மேல இருக்கக்கூடிய எமைக்கு வலது கண் கண் எமைக்கு மேல இருக்கக்கூடிய டாப்ல இருக்கக்கூடிய நெற்றியில இருக்கக்கூடிய அந்த எமை கெட்டியா இருக்கக்கூடிய அந்த எமைக்கு மேல இந்த இடது கண்ணோட பார்வையும் வலது கண்ணோட பார்வையும் இணைத்து நிற்கக்கூடிய அந்த தன்மையில நீங்க புருவ மத்திய பார்க்குற மாதிரி கூட பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த வலதுனுடைய ஆத்ம தன்மை சூரிய பிரகாசம் அங்க ஒரு சிறு கண் போல சிறு ஒளி போல வெளிச்சம் போல ஒரு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ அந்த போக்கஸ அட்டென்ஷன்ல அப்படியே கொஞ்ச நேரம் கண்மணி பாப்பா அசையாம ப்ராடக்ட் பயிற்சி எல்லாம் நம்ம பழகிருந்தோம்னா அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல தெரியக்கூடிய அந்த கண்ணாகப்பட்டது அது பார்த்துட்டே நீங்க அப்படியே இருந்தும்போது கொஞ்ச நேரத்துல நீங்க மனம் அசையாம இருக்கும், எந்த எண்ணமும் வராது, நான் இருக்கிறது மறுத்தது தெரியும். அப்புறம் அப்படியே நீங்க தூங்கி போற மாதிரி மிஸ்டேக் போற மாதிரி போயிடுறீங்க, ஒண்ணுமே தெரியாது. அதுக்கப்புறம் அதுல இருந்து உங்களுக்கு கவனம் வந்து நீங்க காலையில நேரத்துல முழிச்சுக்கிற மாதிரி லேசா கவனம் வந்து கண்ணை டக்குன்னு முழிக்காம நீங்க உள்ள அப்படியே அதே இடத்துல அந்த தன்னுணர்வோட அப்படியே நீங்க உள்ள பாக்குறீங்க. பார்க்கும்போது எந்த கண்ணு நீங்க உள்ள போகும்போது கவனமா இருந்து பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த கண்ணு இன்னும் அங்கேயே இருக்கிறத பார்க்கலாம். அதாவது உங்க மனது ஆடல செய்யல ஒண்ணும் பண்ணல, நீங்க தன்னுணர்வோட இந்த மிஸ்டேக் போயிருக்கு. அப்ப அவ்வளவு நேரம் நீங்க ஆழ்ந்து தூங்கல, உண்மையிலேயே பார்த்தா தன்னுணர்வோட தான் தானா ஐயா ஐயா கேட்கலீங்க இல்லையா, நல்லா கிளியரா கேட்க மாட்டேங்குது. ஈஸ்வர தன்மை ஐயா கேக்குறீங்க அந்த நிலையில இருந்திருக்கிறீங்க. இந்த நிலையை நீங்க அழகா பழக முடியும். இப்ப இந்த நிலையை நம்ம அழகா பழகணும்னா மனது ஹலோ கேக்குதா? இப்ப கேக்குதுங்கய்யா. ஹலோ இப்ப கேக்குதுங்கய்யா. கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்க ஐயா. ஹலோ கேக்குதா? கேக்குதுங்கய்யா. கேக்குதுங்களா? சரி, யாரோ கேட்டாங்க, ஏதோ அதான் கேட்டேன். சரி சரி. அப்போ அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா குளிச்சு வந்த மாதிரி ஒரு புத்துணர்ச்சி. இப்ப கேக்குதுல்ல? ஃப்ரெஷ்ஷா குளிச்சு வந்த மாதிரி இருக்கும். அப்ப திருமூலர் திருமந்திரத்திலையும் கூட அந்த மாதிரி ஒரு பாடலை சொல்றாரு. புள்ளினும் மிக்க புறவியை மேற்கொண்டால் கல்லுண்ண வேணாம் தானே கழிதரும் துள்ளி நடப்பிக்கும் சோம்பு தவிர்ப்பிக்கும் உள்ளது சொன்னோம் உணர்வுடையோருக்கே அப்படின்னு சொல்றாரு. எனக்கு இந்த பொதியமலையில உச்சியில அப்ப செண்பகாதேவி அருகே இருக்கு, அங்க தட்சிணாமூர்த்தி குகைன்னு உண்டு. அப்பெல்லாம் கொஞ்சம் மண்ணா இருந்தது, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த குகையில போய் தவம் பண்ணிட்டு இருந்தோம் நாங்க. அப்போ ஆரம்பத்துல விதை வாங்கின புதுசுல அப்போ ஜெபம் பண்ணிட்டு வரும்போது அப்போ கேட்டாரு கூட, எனக்கு உபதேசம் கொடுத்தவர், இப்ப எப்படி இருக்குது உங்களுக்கு அப்படின்னாரு. துள்ளி நடக்கலான்னு இருக்குதுங்க அப்படின்னு. வயசு கூட சின்ன வயசு தான். அப்போ அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருந்துச்சு. பௌர்ணமி இந்த மாதிரி இடங்கள்லாம் அங்க போய் ஜெபம் பண்ணிட்டு வருவோம், சாயந்தரம் நேரம் இறங்கி வருவோம்.
அப்போ அப்போ உண்மையிலே அந்த ஆனந்தம் இருந்தது, எல்லாமே இருந்தது. அப்போ கல்லுண்ண வேணாம் தானே கழிதரும் அப்படின்னு சொல்றது உண்மைதான். துள்ளி நடப்பிக்கும், சோம்பு தவிர்ப்பிக்கும், உள்ளது சொன்னோம் உணர்வுடையவர்க்குன்னு அழகா சொல்லியிருக்கிறாரு. அது அனுபவத்துல இருக்குது. அப்போ இந்த மனம் அடங்கறதுதான். அப்போ மனம் இறக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே அப்படின்னு சித்தியெல்லாம் பெற்றாலும் சினமிறக்க கற்றாலும் மனம் இறக்க கல்லாருக்கு வாயேன் பராபரம் என்ன தாய்மானசாமி சொல்றாரு. அதனால மனமது செம்மையான மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், வாயுவை உயர்த்த வேண்டாம், வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையான மந்திரம் செம்மையாமே அப்படின்னு மனத்தை பக்குவப்படுத்துதே, மனதை தான் தானா இருக்கக்கூடிய அந்த உண்மைத்தன்மையில, ஜீவனுடைய உண்மைத்தன்மையில மனதை கலக்கி வைத்து அதோட ஜீவனோட ஐக்கியப்படுத்தி மனம் அசையாம இருக்கிறது. அதாவது மாயைங்கிறது சலனத்தை அடிப்படையா வச்சதுதான். அப்போ மனம் சலனம் இல்லாம ஆனாதான் ஜீவன்கிற தன்னுணர்வு நமக்கு வரும். ஆனா ஜீவன்கிற தன்னுணர்வு வர்றத நான் மிகைப்படுத்தி சொல்ல விரும்பல. எல்லாரும் அனுபவம் அப்படின்னா ஏதோ என்னமோ இருக்குது, ஏதாவது அப்படி இப்படி இந்த சித்தியாகும், வானத்துல பறக்கலாம், அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம், இதை தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் எடுத்த நம்ம கனவு தினசரி காண்ற சாதாரணமா தூங்கும்போது அந்த கனவுல நாம மட்டும்தான் இருக்கிற உண்மையிலேயே, ஆனா எத்தனையோ பேர் இருக்கிற மாதிரி தெரியுது, எல்லாரும் கூடயும் கலந்து இருக்கிற மாதிரி இருக்குது, பேசுற மாதிரி இருக்குது, வர்ற மாதிரி இருக்குது, போற மாதிரி இருக்குது, எத்தனையோ அனுபவங்கள் சாமி சித்தகத்துல சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் உண்மையானு பார்த்தா முடிச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் உண்மை இல்லை. அப்ப அப்படி எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நம்மளுடைய மனது அந்த மாதிரி ஒரு ஏற்பாடை உள்ள அகங்காரத்தின் மூலியமா செயல்படுத்தி காமிச்சது. அந்த மாதிரி ஏதாவது நமக்கு அனுபவம் வரணும்னு ஆசைப்படுறா அது நல்லது இல்லை, அது சரியானதும் இல்லை. அதெல்லாம் மனதனுடைய இந்த ஒரு ஏற்பாடு. அப்ப மனது அகங்காரம் இருக்கிறதுக்குதான் இப்படி காட்சி காட்சி மாயெல்லாம். ஆதிசங்கர் நிறுவல்ப சமயத்தில் சொல்லும்போது நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு கூட அங்க ஆள் இல்லைங்கிறார். அப்போ ஏதாவது சுகமாக காணவும் கேட்கவும் அறியவும் செய்யலாம் அப்படின்னு சாமி சொல்றதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சட்டன் ஸ்டேஜில் மனது தன்னுணர்வு நிலையை கடந்து போகக்கூடிய போது ஏற்படக்கூடிய அந்த அனுபவங்கள் தான். அப்புறம் அது தானானதுக்கு அப்புறம் அது எப்போதும் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது சிவானந்த வம்சருக்கு என்று தனியாக ஒரு ஜீவன் இல்லை, இருக்கிறது ஒரு ஜீவன் தான் இருக்குது. ஆமா, தெள்ள தெளிந்தாருக்கு ஜீவனே சிவலிங்கம். இந்த ஜீவன் தான் சிவலிங்கம்னு சொல்லலை, தெள்ள தெளிந்தாருக்கு எல்லாருக்கும் ஒரு ஜீவன் தான். அந்த ஜீவன்கிறது ஒரு தன்மையில மனிதன்னா எல்லாரும் மனிதன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை அப்படிங்கிறது தான், ஒரு பொதுவான ஒரு அமைப்பு தான். அதனாலதான் இதுவரைக்கும் வாழ்ந்த எல்லா மகான்களிடம் உயிரோடு இருக்கிற நீ தான் உயர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு தனித்தன்மையில விவேகானந்தர் கூட குறிப்பிடுறாரு. அதனால எதையாலும் பெரிய எதிர்பார்ப்புகளை வைக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம தாழ்மையான வேண்டுவோம். ஏன்னா நம்ம ஏதாவது கண்டு சுவாசிக்கிற தன்மையிலே நம்ம பழகிட்டோம். ஏதாவது ஒரு அடையாளம் வேணும், உறுதிப்பாடு வேணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறது, இது கூட ஒரு ஆசைதான். அதான் ஆசையர்மீன் ஈஸ்வரன் நம்ம ஆசையர்மீன் ஒரு வார்த்தையை கூட போடுறாங்க. என்ன பற்றுக பத்தத்தன் பற்றுங்க பற்று விட இருக்குன்னு வள்ளுவர் சொல்றாரு. அதனால பற்றின்மையில ஏதாவது எதிர்பார்ப்பு வைக்கிறதுக்கு ஒண்ணுமே வேண்டாம், எதிர்பார்ப்புங்கிறது தேவையில்லை. அதனால அந்த நம்முடைய உண்மைத்தன்மையில, அதாவது நம்முடைய சொந்த வீட்டுக்கு போறதுக்கு யாருக்கிட்ட கேட்கணும், அதுக்கு ஏதாவது புதுசா கணக்கு வேணுமா, அங்க போனா ஏதாவது கிடைக்குமான்னு கேள்வி வேணுமா? சொந்த வீட்டுல இருக்கிறதுங்கிறது நம்முடைய இயல்பா இருக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது ஆக்சுவல் பொசிஷன் அதுதான், நம்ம ஒரிஜினல் பொசிஷன் அதுதான், ஒரிஜினல் ஸ்டேட் அதுதான், ஒரிஜினல் சொந்த நிலை அதுதான். சொந்த நிலைக்கு போறதுக்கு இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிற எந்த எதிர்பார்ப்பும் வேண்டியதில்லை. வந்து புகுந்து இருந்தால் பழைய இருப்பிடமாகின்னு அபிராமி பட்டு பாடுறாரு. அப்ப ஏற்கனவே இருக்கிறதா அந்த நிலைமை, அந்த நிலைமை தான் ஒரிஜினல் நிலைமை. இப்ப தற்காலிகமா கனவு கன்ற மாதிரி ஒரு மயக்கத்துல இருந்து பயத்திலேயோ இதுலயோ இருக்கிறோம். அப்ப பயமின்மை நமக்கு உண்டாகணும்னா நமக்கு மரணமே இல்லை, நம்ம எப்போதும் நம்மளுடைய ஒரிஜினல் ஸ்டேட்ல தான் இருப்போம். இந்த எக்ஸிஸ்டனை வச்சு நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை தூக்கி வீச முடியாதுன்னு ஓசோ சொல்றாரு. அந்த மாதிரி நம்மளுடைய இருப்பு தன்மைங்கிறது ஒரு நாள் அழியாது, ஆத்மா அழிவற்ற தன்மையுடையது. அதனால நம்ம பயப்பட வேண்டாம், முதல்ல பயம் பூஜ்ஜியமாக வேண்டும்னு வள்ளலார் சொல்றாரு. அது மாதிரி எதிர்பார்ப்பும் அதே மாதிரி பூஜ்ஜியமாகும். அது இதுங்கிற எதிர்பார்ப்பு, அது இதுங்கிற விசாரணை தான் மறுபடியும் பிறப்புக்கு காரணமாகுது. ஒரு சிறு ஆசை இருந்தா கூட அதுக்காக மறுபடியும் அதை அனுபவிக்கிறதுக்காக பிறக்க வேண்டி இருக்குது அப்படிங்கிறது தான் மகான்களுடைய பார்வையா இருக்குது. அதனால தூய உள்ளம் அப்படிங்கிறது நம்ம பெறணும்னா பற்றின்மை தான் அதை வலியுறுத்துது. அற்றது பற்றினின் உற்றது வீடு அப்படின்னு தான் நம்மாழ்வார் கூட சொல்றாரு. அதனால பற்றின்மையே தான் இங்க நோக்கமா இருக்கு. அந்த தூய பற்றின்மை தான் சரண்டருக்கு வழிவகுக்குது. அப்போ எல்லாம் அவன் செயல் அப்படிங்கிற அந்த தன்மையில தான் நம்ம வாழ வேண்டியதா இருக்கு. அப்ப செய்ய வேண்டிய நேரத்துல செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு அந்த அமைதிங்கிற இடத்துலதான் நம்ம இருந்தோம்னா மனம்ங்கிறது தானாகிற அந்த நிலையே ஏற்படுது.
அப்ப தான் தானா இருக்கிற அந்த தன்னுணர்வு பெற்ற நிலை தான் உயர்ந்த நிலைமை. அப்ப தான் தானா இருக்கிற அந்த தன்னுணர்வு பெற்ற நிலை தான் ஒவ்வொருத்தரோட உண்மையான குறிக்கோள், ஒவ்வொரு ஜீவனுடைய உண்மையான குறிக்கோளாக இருக்க முடியும். அதுக்கு குறைஞ்சது எதுவும் கிடையாது. அதான் நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு கூட அங்க ஆள் இல்லைன்னு நிர்விகல்ப சமாதி பத்தி சொல்லும்போது ஆதிசங்கர் தெள்ள தெளிவா நமக்கு சொல்லியிருக்கிறாரு. சாமியும் ஆதிசங்கரை பத்தி சொல்லி விரிவாக நமக்கு விளக்கங்கள் சில இடங்கள்ல சொல்லியிருக்கிறாரு. அந்த அடிப்படையில தான் நான் அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா எல்லாருமே அந்த ஒரு சின்ன சின்ன ஒரு கனவு மாதிரி, சித்துக்கள் மாதிரி எதையோ ஒரு நாட்டம் வந்து ஏதோ மறைமுகமாகவோ நேரடியாகவோ இருக்குது. சாமியும் சொல்றாரு, இந்த பிராணன் அடங்கி வரும்போது, சக்தி நம்மள சேர்ந்து வரும்போது அதுக்கு சில அறிவுத்தன்மைகள் உண்டாகலாம். அந்த அறிவுத்தன்மையை வச்சு புத்திக்கு பல மாறாட்டங்களும் உண்டாகுங்கிறாரு. அப்ப புத்திக்கு பல மாறாட்டங்களும் உண்டாகும் அப்படிங்கிறதோட ஒண்ணா அதை நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும்னு அர்த்தம். அந்த மேனேஜ் பண்ணிட்டா மட்டும் பத்தாது. அதுக்கப்புறம் அதுல சொல்றாரு, இதனால் வரக்கூடிய சக்தியை கொண்டு எவ்வித சித்தாட்டம் காட்டக்கூடாது. நோய்களை குணப்படுத்துவதோ மற்ற வேறு ஏதேனும் சில வேலைகளையோ செய்யக்கூடாது. தந்திரம் இது எல்லாம் கூட பலிதமாக கூட மனம் நின்று சிந்திக்கும் போது நல்லா ஆலோசனை பண்ணலாம். இப்போ கார்த்திகேயன் ஐயா பேசும்போது அவரோட மனது நின்று சிந்திக்கும். ஒரு சித்த வித்தியார்த்தி நல்ல ஜபம் பண்ண ஆரம்பிச்சுட்டா, ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆச்சுனாரு, உண்மையிலே நின்று சிந்திக்க ஆரம்பிச்சிடும் மனசு. அப்படி நின்று சிந்திக்க ஆரம்பிக்கிறது அவங்களுக்கு இது வரைக்கும் அவங்க சாதாரணமா அவங்களுக்கு புரியாத விஷயங்கள்லாம் நல்ல நுட்பமா அழகா புரியுது. அப்ப இந்த யோகா மாஸ்டர்ஸ், அந்த கராத்தே வேலை செய்யறவங்க, இந்த மாதிரி சில ஆள்கள்லாம், இந்த வைத்தியர்கள், இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நின்று பார்த்து நிதானிக்கிறதுக்கு நேரம் இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நுட்பமா புரியும். அப்போ அவங்க மனசு வந்து முதல்ல சித்த வித்தியார்த்தின்னா கொஞ்சம் நின்று மனசு சிந்திக்குதுன்னு அர்த்தம். இந்த பிராணன் கொஞ்சம் அடங்கும் போது மனசு நின்று சிந்திக்குது. அப்ப 2 அங்குலம் அடங்கும் போது இந்த சித்தம் வந்து கொஞ்சம் நிதானத்துக்கு வருது. அப்ப 3 அங்குலம் அடங்கியாச்சு அப்படின்னா அவங்களுக்கு அடுத்ததாக கவிதை எழுதலாம் அப்படிங்கிறது. அப்ப பாடல் பாடுவதற்கான ஒரு திறமை அப்படி எல்லாம் கூட அதோட அர்த்தங்கள்லாம் அவங்களுக்கு உணர முடியுது. அப்படி வரும். மஸ்தக ஞானங்கிறது இப்படி படிப்படியா நம்மளுக்கு துல்லியமா நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் 4வது அங்குலம் அடங்கும் போது அது என்ன ஆகுது? மொத்தம் 12 அங்குலம். 4வது அங்குலம் அடங்கும் போது அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஒரு தனித்தன்மை அவங்ககிட்ட வருது. அப்போ முதல்ல வந்து 3 அங்குலம் அடங்கும் போதே ஆசுகவி மதுரகவி பொழியும் வீடுன்னு அவங்களோட இன்ட்யூஷனுக்கு தகுந்த மாதிரி, அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, அவங்க ஆற்றலுக்கு தகுந்த மாதிரி போக்கஸ் ஆகும். 4வது அங்குலம் அடங்கும் போது வாக்கு சித்தி உண்டாகும்னு சொல்லப்படுது. ஞானத்தாளிசை சங்கரானந்த சுவாமிகள் அங்க கூட இன்னைக்கு ஃபங்க்ஷன் கூட நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த இதுல அவங்க அது சொல்லும் போது இத்தனை அங்குலம் அடங்கும் போது என்னென்ன மாதிரி இதுன்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த அம்மா பாரதி அம்மா, கிருஷ்ண பாரதி அம்மா பத்தி சொன்னாங்க. அப்போ சொல்லும்போது அவங்க ஃபோக்கஸ்ல சொல்லும்போது மஸ்தக ஞானம் வந்தா ரிபுகுதி அந்த கீதி எல்லா கீதியும் இருக்குது. நிறைய படிச்சுட்டு புரியாம படிச்சுட்டு இருந்தா தலைவலி தான் வரும் நம்மளுக்கு. அதை புரிஞ்சு படிக்கிறோம் நம்மளுக்கு மஸ்தக ஞானம் வரும் அப்படின்னு. அப்ப நமக்கு மஸ்தக ஞானம்ங்கிறது நம்முடைய சக்தியை அதிகரிக்க அதிகரிக்க அந்த சக்தி உள்ளில அடங்க அடங்க நமக்கு அந்த தானாக உணரக்கூடிய தன்மை தான் அங்க முக்கியமானது. தன் உணர்வு அப்படின்னா என்னன்னே தெரியாது. குழந்தையா இருக்கும்போது நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் நல்லா புரியுது. இப்போ ஓரளவுக்கு நல்லா புரியுது. அப்புறம் சிந்தனையாளராக இருக்கும்போது நல்லா புரியுது. அப்ப சிந்தனையெல்லாம் விட்டுட்டு அமைதியா தியானம் பண்ணோம்னா சில விஷயம் உள்ளேயே நல்லா புரியுது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உணர்வு தெளிவடையுது. அதுதான் உண்மை. அந்த சக்தி சேர 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 உணர்வு தெளிவடையுது. உணர்வு தெளிவடைய நம்ம மேலான நிலையை நோக்கி தெய்வீகத்தன்மையை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். நம்ம தெய்வீகத்தன்மை தான் நம்மளோட உண்மையான இயல்பு. அப்போ அந்த இயல்புல வந்து எந்த குறையும் இல்லை. குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, என்ன மறையோதும் ஞானிகள் உன்னை காண்கின்றார்கள், திரைமறைவில் நிற்கின்றாய், ஆனாலும் எனக்கு குறையொன்றும் இல்லை கண்ணா அப்படின்னு மன திருப்தியோட இந்த சித்த வித்தை பயிற்சியை நம்ம செய்துட்டே வந்தோம்னு சொன்னா இது இந்த மேலான நிலை வந்து கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும். உயர்வர உயர்நலம் உடையவன் யாவன் அவன் யார் அது அப்படிங்கிற மாதிரி, எவன் அவன் அப்படின்னு கேட்கிறார். யாவன் அவன் யார் அது அப்படிங்கிறாரு. மயர்வர மதிநலம் அருளினன் எவன் அவன் அப்படின்னு கேட்கிறாரு. அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவன் அவன் அப்படின்னு கேட்கிறார். துயரரும் சுடரடி தொழுதெழு என் மனனே, துயரரும் அந்த சுடரடியாக பாதத்தை பணிபவர்களுக்கு நம்முடைய துயர் நீங்கிவிடும் அப்படிங்கிறார். அதாவது துயரரும் சுடரடி, துயர் அருந்து போகும், நம்ம துன்பங்கள் நீங்கிவிடும். துயரரும் சுடரடி தொழுதெழு என் மனனே அப்படிங்கிறார். அப்போ
நம்ம அந்த மனதை கொண்டு தான் இவ்வளவும் பண்றோம். ஆனா அந்த மனம் வந்து அங்க சரண் தான் போக வேண்டியதா இருக்கு. அப்ப தெய்வீக தன்மையில அப்படி சரண் போகக்கூடிய தன்மை தான் மனதுக்கு ஊட்டணும். அது இதுங்கிற ஆசையை புகட்டி இந்த எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்புன்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சாந்த சித்தனா சாந்த சுரூபமா சாந்த நோக்கமா தான் நம்ம இருக்கணும். சாந்தமும் లేకపోతే சௌக்கியமும் లేதுன்னு தெலுங்குல கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மை தான் வேணும். எத்தனையோ மகா அனுபவிகள் இருக்கிறார்கள், அத்தனை பேருக்கும் வந்தனம்காரு. சாமி அதான் சொல்றாரு. சுவாமி சிவானந்தனை வணங்குவதுடன் நாளும் மற்ற மகான்களையும் வணங்குவோம் அப்படின்னு தான் சித்தவேத புத்தகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால வந்து இதுல வந்து எதையாவது ஒரு சித்து விளையாட்டோ ஏதோ வந்தா அதெல்லாம் நமக்கு வராம இருக்கிறதா நல்லது அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் இருக்கணும். ஒரு சாதாரண இயல்பான சித்த வித்தியார்த்தியா இருந்துட்டு நம்முடைய தன்னுணர்வை கொஞ்சம் கொஞ்சமா அதிகம் பண்ணிட்டு அந்த உணர்வுக்குள்ள நுட்பத்தோட நுட்பமா அந்த உணர்வு எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு போகுது அப்படிங்கிறதுல கவனத்தில் இருக்கணும். இதுக்கு கூட நானும் கூட ஒரு வேலை செய்யறது உண்டு. அதாவது ஏதாவது உலக விஷயம் பேசிட்டு இருந்தோம்னா நம்முடைய உணர்வு தெய்வீகத்தை விட்டு விலகி இருக்கும். அப்படின்னால முடிஞ்ச அளவுக்கு அதாவது வேலையை செய்யக்கூடிய சில நேரங்கள் போக மீதி நேரங்கள் எல்லாம் கொஞ்சம் நம்முடைய உணர்வு வந்து தூய தன்மை விட்டு விலகாம இந்த தெய்வீக விசாரணை ஞான விசாரணை இது சம்பந்தப்பட்டதுலயே நம்ம உணர்வு இருந்துட்டு இருக்கணும். அதாவது இன்னும் சொல்ல போனா மனதுக்கு என்ன வேலை இருக்குதுன்னா ஒண்ணு நினைக்கும், அப்புறம் மறக்கும், மறுபடியும் நினைக்கும், மறக்கும். இப்படி ஏதாவது ஒண்ணு நினைக்கிறது, ஏதாவது ஒண்ணு விடுறது. இப்படியே நினைச்சு மறந்து இப்படியே இந்த மனசு அலைபாய்ஞ்சிட்டு இருக்குது. அப்போ நினைப்பும் மறப்பும் இல்லாத நிலை, நினைப்பும் மறப்பும் இல்லாத விருப்பு வெறுப்பற்ற நிலை மாதிரி நினைப்பு விருப்பு வெறுப்பு காரணமா தான் வருது. அதனாலதான் அடிப்படை இந்த அடிப்படை விருப்பு வெறுப்பு என்கிற அடிப்படையா இருக்கக்கூடிய இந்த வியாதி யார் ஒரு வேற நாசம் செய்கிறாரோ ராகத்வேஷங்கள் இதுதான். அதுதான் யார் ஒருவர் வேற நாசம் அந்த அசாதாரண வைத்தியருக்கு நமஸ்காரம்னு பேஸ் அதுதான். அப்ப அந்த அடிப்படையில அந்த விருப்பு வெறுப்பற்ற அந்த ஒரு தனித்தன்மையில சமநிலை பெற்ற மனதாக வைத்துக் கொள்ளும்போது தராசு முள் போல நிற்கணும் மனது அப்படிங்கிற ஔவையார். அந்த மாதிரி அப்படி நம்ம நிலைநிறுத்துறதுக்கு தான் ஒவ்வொரு சித்த வித்தியார்த்தியும் தன்னுணர்வு அப்படிங்கிற இடத்தை பெறும்போது உங்களுக்கு உண்மையிலே சொல்றேன், இந்த மனதோட கூடி நீங்க வாழ்ந்துட்டு இருக்கும் போதும் இந்த ஜீவித காலத்தை நீங்களா முடிவுக்கு கொண்டு வர்றது இல்லை. இது வந்து கடைசி வரைக்கும் இந்த ஜீவிதத்துக்கு இந்த மனதும் இந்த ஜீவனும் இந்த தெய்வீக தன்மையும் முடிவு செய்து ஆத்மா தன்மையும் முடிவு செய்து வைத்திருக்கிறது. அது வரைக்கும் இது அழகா என்ன செய்ய வந்ததோ அந்த வேலையை செய்தே தீரும். நாம் எந்த வேலை செய்வதற்காக வந்தோமோ அந்த வேலையை செய்து முடித்து விட்டுத்தான் இந்த உலகத்தை விட்டு செல்வோம்னு சிவானந்த பரமேஸ்வரர் நம்மகிட்ட சொல்றாரு. நாம் சொற்பொழிவாற்றவோ மற்ற வேலைக்காகவோ இங்கு வரவில்லை. நாம் எந்த வேலை செய்வதற்காக வந்தோமோ அதை செய்து முடித்து விட்டுத்தான் இங்கிருந்து போவோங்கிறார். அந்த மாதிரிதான் ஒவ்வொருத்தர் ஜீவனுக்கும் அதே தனித்தன்மை இருக்கிறது. அதனால யாரும் எதற்கும் யோசிக்க வேண்டியதில்லை. எல்லாமே நாம நல்ல விதமா இருக்கும்போது இயற்கையிலிருந்து நமக்கு எல்லா சகாயமாகவும் எல்லாம் நல்ல விதமாகவே நடக்கும். மன திருப்தியோட நம்ம வாழ வேண்டியது ஒண்ணுதான் நோக்கம். அப்ப இறுதியாக செத்து போகாமல் மரணமடைதல் அவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஜடம் பழுத்து கஷ்டப்பட்டு போறது நமக்கு வருத்தமா இருக்குது. அப்படியெல்லாம் யாரும் போக வேண்டாம். அப்படி எதுவும் இருக்கக்கூடாது. அதுக்குத்தான் இந்த வித்தையை நம்ம காட்டி தந்தோம் அப்படின்னு சொல்றாரு. நீ இருக்கும்போது விசேஷ ஞானியாக வர வேண்டும் அப்படிங்கிறாரு. சத்தியத்தை ஸ்தாபிக்க வேண்டும்ங்கிறார். நியாயம் மரியாதை இதெல்லாம் ஸ்தாபிச்சு அதெல்லாம் சாது சம்ரட்சணம் இதெல்லாம் பண்ணி நல்ல விதமா வாழணும். நீங்க ஜபத்தை மட்டும் செய்யுங்கள், மற்ற எல்லாவற்றிற்கும் நாம் ஆட்களை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால நம்ம அனைவருமே வந்து இதுல முழு போக்கஸ் காட்டி இந்த வித்தையை மட்டும் நம்ம நல்ல விதமா பண்ணிக்கிட்டு சரியா புரிஞ்சுக்கிட்டு சரியா உணர்ந்துக்கிட்டு சரியான சமீரணன் கதி கிடைக்கிற மாதிரி நம்ம முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறவனும் கொஞ்சம் உலகத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. கொஞ்சம் பொருளாதாரத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். உலகத்தாரோட கொஞ்சம் ஒட்டி போறது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி முடிவில் இன்பம் பயக்கும் வினை அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கும் சார். நடைமுறையில நிறைய சிக்கல் இருக்குங்க. எங்க நிலைமையில இங்க இருந்து படாதான் தெரியும். நீங்க ஏதோ கொஞ்சம் நல்லா வசதியா சௌரியமா இருப்பீங்களாட்டு நினைக்கிறேன். இல்ல நானும் உங்களோட சகஜமா தான் இருக்கிறேன். எல்லாரும் மாதிரி தான் நானும் இருக்கிறேன். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா நீங்க முதியோர் சொல்லும் முதுநெல்லிக்காயும் முன்னே கசக்கும் பின்னே இடிக்கும்ங்கிறால துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி சாமி அதான் சொல்றாரு. முன்னால வச்ச கால பின்னால வைக்காதீங்க. நல்ல ஒரு முடிவுன்னு ஆலோசனை பண்ணி தீர்க்க ஆலோசனை பண்ணி முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அது சரியா செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும்னு வள்ளுவரதா சொல்றாரு.
அதனால ஊழி பெருவழி ஆவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துருன்னு இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய நேரத்துல செய்ய வேண்டிய காரியத்தை சரியா செஞ்சிடணும். எப்ப செய்ய வேண்டியது இல்லையோ, செய்யக்கூடாததை செய்ய தவிர்க்க வேண்டியதை தவிர்த்து விட வேண்டியது. அப்போ சாத்தியமாகறதை சாத்தியப்படுத்திட்டு நம்ம அமைதியா வாழ்ந்துட்டு இருந்தா, இந்த சித்த வித்திய பயிற்சியை சரியா செய்து வரும்போது, அந்த நிஷ்டை இதெல்லாம் செய்யும்போது, அந்த அருள் மயக்கம்லாம் செய்யும்போது, அந்த சாவிகல்ப சமாதி போன்றவைகள்லாம் செய்யும்போது, என்ன ஆகுதுன்னா, இயற்கையிலேயே இயற்கையான சூழ்நிலை நமக்கு முன்கூட்டியே நடக்க போற சம்பவத்தோட நிழல் கூட நமக்கு முதல்லயே தெரிஞ்சிருது. அப்ப அதுக்கு தகுந்த மாரி நம்ம மனத முதல்லயே தயார் நிலையில வைத்திருக்கிறோம். அமைதியா எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கிறோம். அப்ப அந்த சாந்த சுரூபம் நம்மகிட்ட இருக்குது. அப்போ அதனால வரக்கூடிய நோயெல்லாம் நோய் செய்தார் மேலேயாகும். அந்த நோயினால பிரச்சனையும் எதுவும் இல்ல. அப்ப மனதுக்கும் துக்கம் இல்ல, உடலுக்கும் துக்கம் இல்ல, தெய்வீக தன்மைக்கும் துக்கம் இல்ல. அதனால நம்ம ஆனந்தமாக இடத்திலிருந்து பிறந்தோம். ஆனந்தத்துல வாழலாம். ஆனந்தத்துல லயமாகலாம். இப்படி ஆனந்தமான நிலைய எல்லாரும் பெறணும் அப்படின்னா, என்னுடைய ஜீவன் இல்ல, பிறருடைய ஜீவன் வேற இல்ல அப்படிங்கிற உண்மைய மகான்கள் உணர்ந்திருந்தாங்க. அதனால தான் அந்த உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. அதனால தான் இத்தன விதமான புராணம், இதிகாசம், ராமாயணம், மகாபாரதம் போன்றது, அப்புறம் வேதங்கள் எல்லாத்துலயும் அவங்க இதுக்கு தான் நம்ம எல்லாம் சொல்லி வச்சு, எப்படியாவது ஒரு அந்த உண்மைய அவங்க ஏதாவது ஒரு வகையில, ஏதாவது ஒரு கோணத்துல அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் வரட்டும்ங்கனால, பல கோணங்கள்ல யுக்தி அனுசரிச்சு செய்து வச்ச ஏற்பாடு. அந்த வகையில கருணையே வடிவாக சிவானந்த பரமேஸ்வரர் நமக்கு இவ்வளவு பெரிய ஆனந்தத்தை தருவதற்காக ரொம்ப சிரமப்பட்டு தான் ஒரு சராசரி மனிதனாக இருந்து அவ்வளவு பொறுமையாகவும் தெளிவாகவும் இருந்து நிறைய மகான்களையும் நமக்கு ஆதாரமா கொடுத்துட்டு அந்த வழிமுறையில நித்யானந்த சுவாமி, சங்கரானந்தா சுவாமி, ராமானந்தா சுவாமி, இன்னும் இந்த முத்தானந்தா சுவாமி, இன்னும் நிறைய யோகானந்தா, இந்த மாதிரி நிறைய பேரை நமக்காக ஏற்பாடு பண்ணி வச்சு இதை இவ்வளவும் வழி நடத்திட்டு இது வரைக்கும் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த தெய்வீக பேர் இயற்கை அப்படிங்கிறது, இயற்கையே சராசர பிரபஞ்சத்தை இயக்குகிறது என்ற நிலையிலும் நீ வருந்த வேண்டியதில்லை அப்படின்னாரு. அதாவது கடவுள்ல மறுப்பாளர் கூட தான் ஜீவன் உயிரோட இருக்கிறாங்கிறத மறுக்க முடியாது அப்படிங்கிறது தான் சாமியோட அடிப்படை கொள்கையா இருக்கு. அதனால அந்த பேர் இயற்கையை கூட ஒத்துழைத்துனா அதை சரியா புரிஞ்சுக்கிட்டாதான். அப்ப நேரம் கொடுக்கணும். நம்ம பதட்டப்படுறோம். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உடனே புரியணும்னு ஆசைப்படுறோம். அது எப்படி புரியும்? கொஞ்சம் நிதானிச்சாதான் புரியும். அதனாலதான் சாமி நல்லா ஆலோசனை பண்ணணும். ஆலோசனை பண்ணும்போது கண்ணு எங்க இருக்குது? மேல பார்த்திருக்கு. மனசு வேற எங்கேயாவது போகுதா? இல்ல. யாராவது கண்ணு முன்னால வந்தா தெரியுதா? இல்ல. அப்ப என்ன தெரியுது? அர்ஜுனா என்ன தெரியுதுன்னா அந்த பறவையோட கண்ணு மாத்திரம் தெரியுது. அப்படிங்கும்போது அந்த ஒரு கவனமா இருந்தோம்னா, ஒரு நேரத்தில் ஒரு வேலை செய்கிறவன் மனிதன். இப்படிப்பட்ட நல்லா ஆலோசனை பண்ணோம்னா எல்லா விஷயத்துக்கும் நமக்கு அர்த்தம் புரியும்னு சாமி சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அப்ப அந்த அடிப்படையில் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டு, தெளிவா நம்ம வாழ்க்கை முறையை சிறப்பாக செவ்வனே அமைத்துக் கொண்டு, இந்த மேலான சித்த வித்தையின் மூலியமாக, ரமேஷ் போன்ற இந்த ஆத்மாக்கள், அந்த 5 நிர்வாகிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து இவ்வளவு பெரிய ஏற்பாட செய்திருக்காங்கன்னா, அவங்களுக்குள்ள இந்த நல்லெண்ணம், அருள் உள்ளம் புகுந்து தான் வேலை செய்து இயங்குது. இது எல்லாத்தையும் எல்லாரும் உண்மையிலே பயன்படுத்திக்கணும். நேரம் இல்லைன்னு சொல்லாம, எல்லாரும் சரியா கூர்ந்து கவனிச்சு பார்த்து தெரிஞ்சுக்க நேரம் இல்லாம கஷ்டமா தான் இருக்கும். கொஞ்சம் சிரமப்பட்டு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு தடவை தான் செட்டிங் பண்றது தான் கஷ்டம். செட்டிங் ஆயிடுச்சுன்னா, இயல்பா நம்ம பழக்கவழக்கமா இயல்பா வரும். மனதுக்கு ஒரு நல்ல பழக்கத்த கத்துக் குடுத்துட்டோம்னா, அத அப்படியே தொடர்ந்து அதுல புடிச்சு பயணம் பண்ணிரும். அப்போ நம்ம உண்மையா நம்ம மனசுகிட்ட நம்ம உண்மையா இருந்தா, இந்த அடங்கிய மனமே குருவா இருந்து, நமக்கு சரியா வழிகாட்டி, அப்ப தான் தானா இருக்கிற அந்த நம்முடைய உண்மை தன்மையில ஜீவன்ல ஐக்கியமாகி, ஜீவன் ஈஸ்வரன்ல ஐக்கியமாகி, அந்த ஜீவேஸ்வரர் ஐக்கியம்ங்கிற அந்த சாமி சொன்ன அந்த நிலைமை அடைஞ்சு தான் தானா இருக்கிற பரிபூர்ண நிலைமையை எய்த முடியும் என்று சொல்லி இன்னைக்கு வாமன அவதாரம் குறித்த நிலையில இந்த விளக்கத்தையும் சேர்த்து எனக்கு சொல்றதுக்கு தோன்றியது. அதனால நேற்று சொல்லாதையும் சேர்த்து சொல்லணுங்கிற அந்த ஏக்கத்தில் இருந்தது. அதையும் சேர்த்து இறைவன் பூர்த்தி செய்து வைத்திருக்கிறான்னு நம்புறேன். சுவாமி சிவானந்தர் சொல்ற திருவருளால இது நல்ல விதமா இன்னைக்கு அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். வேற ஏதாவது இருந்தா கேட்கலாம். ஆத்து நமஸ்காரம் ஐயா. ஐயா வேற யாராவது ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாங்க. நல்ல விளக்கம் கொடுத்தீங்கய்யா, அருமையா இருந்ததுங்க. சந்தோஷம். ஆத்ம நமஸ்காரம். நமஸ்காரங்க.
ஐயா ஜெகதீசன் ஐயா, கொஞ்சம் முகத்தை கொஞ்சம் நல்லா காட்டுங்க ஐயா. சொல்லுங்க. ஓகே ஓகே, நல்லா இருக்குங்க ஐயா, சந்தோஷம் ஐயா. நமஸ்காரம். சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாம். அமைதியா இருக்கு. ஆமாங்கய்யா, எதுவும் கேள்விகள் இல்லை போல இருக்குங்கய்யா. ரொம்ப நன்றிங்க, எங்களுக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய புரிதல்களை எங்களுக்கு சொன்னதுக்கு. இது போல் இன்னும் பல்வேறு செஷன்ஸில் உங்களுடைய புரிதல்களை நாங்கள் பதிவு பண்ணி அதன் மூலமாக எங்களுடைய ஆன்மீக பயணத்தில் இன்னும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அடைகிறதுக்கு நீங்கள் உறுதுணையாக எங்கள் கூட இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த சங்கம் சார்பில் நான் உங்களை கேட்டுக்கிறேங்க. சந்தோஷங்க, நன்றிங்க, ஆத்து நமஸ்காரங்க. சரிங்க, அப்போது நம்ம நிறைவு பண்ணிடலாங்கய்யா. இப்போ நாளைக்கு வந்து கேள்வி பதில் செஷனாக இருக்கும், இந்த எப்போவுமே மண்டே. ஸோ அதுக்கான கேள்விகளை நான் பிடிஎஃபாக வந்து இன்றைக்கி நான் அனுப்பியிருக்கிறேன். சட்ட புஸ்தகங்களில் இருக்கக்கூடிய 19வது பகுதியில், அது சட்டத்திலிருந்து 30, அது போக சித்த விதைங்கிற நூலில் அறிமுகம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பாகங்கள்லேருந்து சில கேள்விகளை தேர்ந்தெடுத்து அதில் நான் கொடுத்துருக்குறேன். நாளைக்கு 8:30 மணிக்கு பாலசுப்ரமணிய ஐயா வந்து அந்த செஷன்ஸை வந்து அவர் எடுப்பார். அது 9:30க்கு முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப ஜெகதீசன் ஐயா வந்து நாளைக்கு 6வது அவதாரமாக இருக்கக்கூடிய பரசுராம அவதாரம் நமக்கு உணர்த்தக்கூடிய யோக தத்துவம் என்ன அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை அவர் வந்து கொடுக்க போகிறாரு. சரி, நம்ம தொடர்ந்து நம்ம பயணிக்கலாம். அப்போ நம்ம நிறைவு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த உபதேசத்தை வாங்கும் போது நம்ம ஒரு சத்திய வாசகத்தை முன்னெடுத்து வச்சு வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சி அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த சத்திய வாசகத்தை நம்ம எப்போவுமே மறக்கக்கூடாது. அந்த ஜீவனை உள்நிலைப்படுத்தி அதை காப்பாற்றுற அந்த ஒரு பெரும் முயற்சியிலே நம்ம எந்த வேலை செய்யும் போது இருக்கணும். அப்படி நாம் அந்த சதாபியாசம் செஞ்சாதான் இங்கே எந்த ஒரு வேலை செய்யும் போதும் அது நமக்கு பதிவுக்குள்ளார வர்றது இல்லை. ஆனால் எல்லா வேலைகளையும் செய்ய முடியும். கவனத்தை உள்ளாரே வச்சுக்கிட்டே உள்ளுக்குள்ளாரையே வாசியை நம்ம பயணப்படுத்திக்கிட்டே இங்கே எல்லா வேலைகளையும் செய்ய முடியும். எந்த ஒரு தடை இருக்காது. அப்படி செய்யும் போது என்னென்னா நமக்கு பதிவுகள் மட்டும் ஏற்படாது, ஆனால் அந்த வேலைகள் பர்ஃபெக்ஷனாக நடந்து முடிஞ்சிருக்கும். இந்த பதிவுகள் தான் நமக்கு எல்லா நேரங்களிலுமே இந்த மனதை நினைவுபடுத்தி அது மீண்டும் மீண்டும் உலகத்துக்கு வந்து பந்தப்படுறதுக்கு காரணமாகுது. பதிவுகளே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மனதிற்கு என்ன பண்ணுறோன்னே தெரியாது. இப்போ நம்ம முதல் முறையாக ஒருத்தரை சந்திக்கிறோம், அவர்கிட்ட உங்களுடைய பெயர் என்னன்னு கேட்குறோம். அவர் ஒரு பெயரை சொல்கிறாரு, அவர் எந்த வகையில் இருக்கிறாருன்னு எல்லாம் பதிவு பண்ணி வச்சுக்கிட்டோம். மீண்டும் அவரை சந்திக்கும் போது அந்த பதிவுகள் இருக்கிறதுனால தான் அவரோட போய் பேச செய்வோம், அவரை கவனிக்க ஆரம்பிப்போம், அவரோட பழக ஆரம்பிப்போம். அந்த பதிவுகள் தான் நம்மளை எந்த ஒரு செயலையும் பந்தப்படுத்துறதுக்கு காரணமாக இருக்குது. நம்ம முதல்ல பார்க்கும்போது எதுவுமே நமக்கு தெரியாது. 2ஆம் முறை பார்க்கும்போது முன்னமே பார்த்த விஷயங்களை பதிவு பண்ணி வச்சுருப்போம். அதனால தான் பிறந்த குழந்தை எல்லா விஷயத்தையும் பார்க்கும், கேட்கும், ஆனால் அது என்னன்னே தெரியாமலே அதை செய்யும். அந்த அகங்காரம் உள்ளுக்குள்ளார வளர வளர இந்த புத்தியில் பதிவு பண்ணப்பட்ட விஷயங்களை அது கவனிச்சு அங்கே அகங்காரம் வளரும் போது தான் அங்கே அந்த புத்தியானது பூர்த்தி நிலை அடையும் போது முழு அகங்காரமானது வெளிப்பட ஆரம்பிக்கும். ஸோ அந்த நிலைமையில தான் அந்த குழந்தைக்கு பந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயமே அங்கே நடக்கும். அதனால இந்த பதிவுகளை அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மனசுக்கு ஒரு வேலையுமே கிடையாது இந்த உலகத்தில். அது ஒரு கம்ப்யூட்டரே பார்க்குது, அது கம்ப்யூட்டர் தாங்கிறது தெரிஞ்சாதான் அது அதுக்குள்ளே பதிவுக்கு போகும். இப்போ அந்த பதிவு உள்ள எரேஸ் ஆகி போச்சுன்னு சொன்னால் அது பார்க்கும், அதுக்கு அது என்னன்னே தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அதனால பந்தப்படவே முடியாது. அதனால தான் சாமி வந்து நம்மளை மறிக்க பழகணும். மறிக்க என்றால் மறக்க என்று பொருள்படும். எதைய மறக்கணும் அப்படின்னா இந்த உலகம் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் என்கிற நிலைமையையும்ங்கிறாரு. ஏன்னா உலகமும் நானுங்கிறது ரெண்டும் ஒன்று தான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பதிவுகளை நம்ம சேகரித்து வச்சு தான் இந்த 4 அகங்காரமாக உருவெடுத்து வச்சிருக்கிறோம்.
இந்த இரண்டுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இந்த மனசுனால எந்த வேலையுமே செய்ய முடியாது. அப்படி மீண்டும் மீண்டும் அது தொடர்ந்து பந்தப்பட வேண்டிய அந்த வேலையை அது செய்ய முடியாது. அது திரும்ப அது ஈஸ்வரன் இடத்திலே போக வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது ஏற்படும். ஏன்னா இந்த மனதிற்கு வந்து தனித்துவமாக இருக்கிறதுக்கு முடியாது. ஒண்ணு அது அகங்காரத்தோட சேர்ந்து இருக்கும், இல்லைன்னா ஜீவனோட சேர்ந்து இருக்கும். இந்த இரண்டு பேர்ல யாரோ ஒருத்தரோட சேர்ந்து இருந்தாதான் அதனால ஏதாவது ஒரு வேலையை செய்ய முடியும். இல்லைன்னா சும்மா வேலை இல்லாமல் வேலையே செய்ய முடியாம சும்மா தான் அதனால இருக்க முடியும். அது சும்மா இருக்கிறதுக்கு அந்த மனசு வந்து விரும்பாது. அது வேணா ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஓய்வுக்காக வேண்டி வேணா ஒரு சில மணி நேரங்கள் அது தூக்கம்ங்கிற ஒரு பெயர்ல சும்மா இருக்கலாம். அது அது அந்த ஓய்வு முடிஞ்சதுமே திரும்ப வேலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அது அகங்காரத்தோட திரும்ப வந்து வெளியில் இருக்கிற விஷயங்கள்ல பந்தப்பட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மனம் இந்த அகங்காரத்தோடு பந்தப்படக்கூடாது அப்படின்னு சொன்னா நம்ம ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே எரேஸ் ஆகணும். ஸோ அதை சாமி இன்னொரு வகையா கூட சொல்லுவாரு. இந்த விசாரம் என்னும் பொருட்கள் இந்த புருவ மத்தியத்துல எரிவதனால தான் புகையாக இந்த உலகம் வருது. அங்க எரியப்படுறதுக்கு பொருட்கள் இல்லை அப்படின்னு சொன்னா, இல்ல போட்ட பொருளெல்லாம் முழுவதும் எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா, மீண்டும் அங்க பொருள்கள் நாம போடவே இல்லை அப்படின்னு சொன்னா இந்த உலகம்ங்கிற தோற்றம் நசிஞ்சு போயிடும். அப்ப இந்த பொருள்கள் எரியுது, அந்த எரிந்த பொருள்கள்ல இருந்து புகை வருது. அந்த புகை தான் நீங்க உலகமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் ஷெட்யூல்ஸ் இருக்கவே செய்யும், அந்த பந்தங்கள் இருக்கவே செய்யும், அது பின்னாடி ஓடிட்டே இருக்கும். அப்ப இந்த உலகம்ங்கிற அவஸ்தை இருக்கக்கூடாதுன்னா பதிவுகள் அங்க நம்ம ஏற்படுத்தக்கூடாது. அந்த பதிவுகள் வராமல் இருக்கிறதுக்கு தான் சாமி வந்து எல்லா வேலையும் செய்யுங்க, சம்பாதிங்க, குடும்பத்தை பார்த்துக்கோங்க, உங்களுடைய விருப்பத்துக்கு இணங்க உங்களுடைய உடம்பையும் மனசையும் எதெல்லாம் கவனிக்க முடியுமோ எல்லாத்தையும் கவனிச்சுக்கோங்க. ஆனா கவனத்தை புருவ மத்தியத்துல வச்சுக்கிட்டே கதியை உள்நிலையாக அபியாசம் செஞ்சுக்கிட்டே பண்ணுங்க. அப்போ பதிவுகள் இல்லாமல் செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்னாலையும் நமக்கு பந்தங்கள் ஏற்படுவது கிடையாது. அதுக்காக தான் இந்த சதா அபியாசத்தை சாமி வந்து நமக்கு முன்னெடுத்து வச்சிருப்பாரு. ஸோ அதையே நாம நினைவுல வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா அதை நாம சரிவர செயல்படுத்துறோம் அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு இந்த அகங்காரத்தினுடைய தாக்கம் குறைவுபட்டு அதுக்கப்புறம் அகங்காரத்தினுடைய நிலைமை இல்லாமல் ஆகும்போது மனம் தன்னிலே அடங்கி குருவாக இருந்து அந்த ஈஸ்வரன் இருக்கக்கூடிய அந்த நிலையை நமக்கு காட்டி கொடுக்கும். ஸோ அந்த நிலை வரணும் அப்படின்னு சொன்னா நமக்கு நேரம் கிடைக்கும் போது மட்டும் ஜபம் பண்ணா பத்தாது, நிலையங்களுக்கு போகும்போது மட்டும் ஜபம் பண்ணா பத்தாது, எந்த வேலை செய்யும் போதும் கவனத்தை பூர்வ மத்தியத்திலே வைத்திருந்து அதை செய்ய வேண்டியதா இருக்குது. அது அகஸ்தியர் இன்னொரு வகையில எப்படி சொல்லுவார்னா, பெண்ணின் பால் இன்பம் விடும்போதெல்லாம் பேணி வளம் நோக்கி அவத்தில் நில்லு அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அந்த அளவுக்கு அது இம்பார்ட்டனாக நம்ம கவனத்தை பூர்வ மத்தியத்திலேயே வைத்து காக்க வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது அங்கே இருக்கவே செய்யுது. ஸோ அதை நாம் உணர்ந்து நாம் இந்த உலகவாசிகளாக வாழ்கிறதுக்காக நாம் இந்த வித்தைக்குள்ளே வரலை. இந்த உலகம்ங்கிற அவஸ்தையிலிருந்து நம்மை தவிர்த்து கொண்டு யோகிகளாக யோகியினுடைய வாழ்க்கை முறையை மேற்கொள்வதற்காக தான் வந்திருக்கிறோம். அதனால ஒரு யோகி அவர் எதைய முன்னெடுத்து எது இம்பார்ட்டனாக அவர் நினைப்பாரோ அந்த ஒரு நிலைமையை நோக்கி தான் நம்மளுடைய பயணம் இருக்க போகுது. ஸோ அந்த யோகியாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த உலகம்ங்கிற பொருள்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த அந்த அவஸ்தைகளை எல்லாம் தவிர்த்து நம்மளுடைய உள்நிலை பயணத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு நாம் செய்ய வேண்டிய முதல் ஸ்டெப்பு இந்த உலகம்ங்கிற அவஸ்தையில் இருந்தாலும் கூட உள்நிலை பயணத்தில் தொடர்ந்து பயிற்சியில் இருந்துக்கிட்டே இருக்கணும். கவனத்தை பூர்வ மத்தியத்தில் வைத்திருந்தே எல்லா வேலைகளையும் செய்யணும். அதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை நம்மளால் தவிர்க்க முடியும். ஸோ இதை நம்ம எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆர்த்த நமஸ்காரம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும்